தென்மேற்கு பருவமழை காரணமாக கன்னியாகுமரியில் உள்ள திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரின்ஸ். வணக்கம் பிரின்ஸ், எத்தனை நாட்களுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. மலையோர பகுதிகளான திருப்பரப்பு, பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மழை நீடித்து காணப்படுகிறது. மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்றைய தினம் மாவட்டத்தில் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி மற்றும் மார்த்தாண்டம், குளித்துறை, நாகர்கோவில் உட்பட அனைத்து இடங்களிலும் மழை பெய்தது. இந்த தொடர் மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் உச்சமட்டத்தை எட்டியது. இதைத் தொடர்ந்து அணையிலிருந்து 500 கன அடி தண்ணீரை திறந்துவிட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார். நேற்று முன்தினம் இரவு தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் கோதையாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்தது. பின்னர் திருப்பரப்பு அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நேற்று காலை 8 மணி முதல் அருவியில் குளிப்பதற்கு பேரூராட்சி நிர்வாகம் தடை விதித்தது. மாவட்டத்தில் இன்று காலையும் பரவலாக மழை பெய்து வருகிறது. அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இருப்பினும் பேச்சிப்பாறை அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் நிறுத்தப்படாததால் கோதையாற்றில் இன்றும் வெள்ளம் அதிக அளவில் வந்த வண்ணம் உள்ளது. இதனால் இன்று 2வது நாளாக திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இன்று காலையிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் இருந்தனர். ஆனால் பேரூராட்சி நிர்வாகம் குளிக்க அனுமதி மறுத்ததால் அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பியதுடன் அருவியின் பக்கம் நின்று செல்ஃபி எடுத்தவாறு சென்று வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.